ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு அதிக நீர் சத்து நிறைந்த முள்ளங்கி, இது கூடவே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் வச்சு எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை முள்ளங்கியை தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரால நைஸா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முள்ளங்கி துருவலை கைகளால் எடுத்து இது போல டைட்டா பிழிஞ்சோம்னா இதுல இருந்து அதிகப்படியா தண்ணீர் வருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா முள்ளங்கி துருவலையுமே இந்த தண்ணீர் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டு வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க. இந்த முள்ளங்கி துருவல்ல இருந்து கிடைச்ச முள்ளங்கி சாறை மட்டும் தனியா எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த முள்ளங்கி துருவல் அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி இதையும் இதுல சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கூடவே 5 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்ப நம்ம முள்ளங்கி சாறு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சாறை தண்ணீருக்கு பதிலா இதுல அரைக்கிறதுக்கு பயன்படுத்தி இது மாதிரி திக்கான பேஸ்டா அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருந்த இந்த முள்ளங்கியோட சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முள்ளங்கியில இருக்கிற எல்லா தண்ணீர் சத்தையுமே நம்ம முழுமையாவே பயன்படுத்திக்கிறோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் பொடி, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட். இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட மெயினான ஒரு இன்கிரீடியன்ட்டை ஆட் பண்ண போறோம். மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பொட்டுக்கடலையோட கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா ட்ரையா இது மாதிரி நைஸ் பவுடரா அரைச்சுக்கோங்க. அரைச்ச இந்த பொட்டுக்கடலை மாவை இந்த முள்ளங்கி துருவல் கூட சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி முள்ளங்கி வச்சு டிஃப்ரெண்டான ரெசிபியா செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி எப்ப செய்வீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஈவனா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவு இது போலதான் இருக்கும். இப்ப கைகளில் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கைகளில் வச்சு இது மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி ஒரு ரோல் ஷேப்புக்கு நல்லா அழகா திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதமா இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரியான ஒரு ரோல் ஷேப்புக்கு மாத்திட்டேன். இப்ப இந்த ரோல் பீசஸ் எல்லாத்தையுமே பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா ரோல்ஸையுமே நான் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தவால ஆயிலை சூடுபடுத்திக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ஈவனாக பரட்டி கொடுத்தாலே 3 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு இது ஃப்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேற ஒரு ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க எல்லா ரோல்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, அடிக்கிற இந்த வெயிலுக்கு முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.